வணக்கம். பரவாண்டு குரு பயிற்சி பலன் பேசுகிறோம். குரு பயிற்சி பலன் என்ன? காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு இது வரைக்கும் 12ல் குரு. 12ல் குரு 8ல் இருந்த சனி இப்போ தான் 9க்கு போயிருக்குது. கடகராசி பொறுத்த வரைக்கும் கண்டம், விபத்து, நோய் நொடி இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 9க்கு சனி போயிருக்குது. நிறை பாக்கியம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாரு. 12ல் குரு இந்த ஒரு வருஷமாக படாத பாடு. மருத்துவ செலவு, பொருளாதாரத்தில் எத்தனை வந்தாலும் பற்றாக்குறை, எது எடுத்தாலும். அதாவது குரு 12ல் மறையக்கூடாதுங்க. குரு இந்த ராசி கடகராசிக்கு 12ல் மறைக்கூடாது. பாவப்பட்ட ராசியில் குரு மறைஞ்சால் யோகம். கடகராசிக்கு குரு 12ல் மறைகிறது மிகப்பெரிய ஒரு குறை. இந்த ஒரு 40 நாளில் குரு பயிற்சியாகி ஜென்மத்துக்கு வருவாருங்க. ஜென்மத்துக்கு வந்து குரு உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒருக்க உச்சமாகிறது குரு. இது அவங்களுக்கு ஒரு பொற்காலம். கடகராசிக்காரர் பொற்காலம். குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா 5, 7, 9 பார்க்குதுங்க. ஜென்மத்தில் உட்காந்து 5, 7, 9 பார்க்குது. ஜென்மங்கிறது சரசு, அதாவது ராசியில் உட்காந்து 5, 7, 9 பார்க்குது. உச்சமாக இருக்குது. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 5, 7, 9ங்கிறது 5ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரவாக்கியம், கீர்த்தி, அந்தஸ்து, வெற்றி. 7ங்கிறது கலஸ்திரம், அதாவது கலஸ்திரம், தொழில் பார்ட்னர், அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இதுகளை பற்றி அமைக்கிறது. 9ங்கிறது நிறை பாக்கியம், அப்பா ஸ்தானம், அதாவது பாக்கியம் நிறையக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறது. அதான் நிறை பாக்கியம் நிறையக்கூடிய ஜாதகர். 5ஆம் இடம்ங்கிறது மூலம், 7ஆம் இடம்ங்கிறது கேந்திரம், 9ஆம் இடம்ங்கிறது திரிகோணம். அதாவது மூல திரிகோணத்தை குரு பார்க்குறது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம். 5ஆம் இடத்துல பூர்வீக பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை, பூமியில் பூர்வீக பிரச்சனை இருக்கிற பூமி பிரச்சனை ரிலீஸ் ஆகிறது. இந்த மாதிரி அமைப்பு குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க வாய்ப்பு 5ஆம் இடத்தினுடைய அமைப்பு காட்டும். 7ங்கிறது மனைவி. கடகராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் கடகராசி ஆண் பெண் இருபாலருக்குமே, அதாவது டீனேஜாக இருந்தால் வரன் அதிகமாக அமையும், கல்யாணம் காட்சின்னு அமையும். கல்யாணம் காட்சி முடித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது கல்யாணம் காட்சிக்கு முடித்து பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனை தீர்ந்து குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சத்தை இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர் கொடுக்கு. 9ஆம் இடம்ங்கிறது நிறை பாக்கியம். இது வரைக்கும் அவங்க கடகராசிக்காரருக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ எல்லா குறையும் நிவர்த்தியாகி சிறப்பான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்கிற இடத்த ஏதோ ஒரு வகையில், அதாவது உடல் ரீதியாக டென்ஷன், அதாவது திடீர்னு, அதாவது வாய் விட்டு சிக்கிங்கன்னு அப்படிம்பாங்க. யோசித்து பேசணும், எதை செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறது கடகராசி பொறுத்த வரைக்கும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.